ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் டங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இதோட வேஸ்ட் பார்ட்ஸ், இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட கரையெல்லாம் கையில் படியாமல் இருக்கும். இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சா வாழைப்பூவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த வாழைப்பூ கருத்து போகும். அதனால நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வாட்டரில் ஊற வச்சோன்னா நமக்கு அந்த வாழைப்பூவோட துவர்ப்பு தெரியாது. இதே மோரில் கூட ஊற வைப்பாங்க. உங்களுக்கு எது வசதியோ அதில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நைட்டு 11 o'clock கிட்ட ஆகுது. நான் காலையில் 6 o'clock சமைக்க போகிறேன். நான் அதனால் இப்போ இந்த டைமில் ஊற வச்சுட்டு எனக்கு காலையில் கரெக்டாக இருக்கும். மினிமம் ஒரு 4 hours ஆச்சும் நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த துவர்ப்பு இருக்காது வாழைப்பூ சமைக்கும்போது. இல்லைன்னா அந்த துவர்ப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும், நல்லா இருக்காது ஊறுங்க. நான் 100 grams காராமணி, அதாவது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நைட் ஃபுல்லாக. காலையில் இதை குக்கரில் உப்பு போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காரக்குழம்புக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கலருக்காக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். வாழைப்பூ நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதனால அடிக்கடி சேர்த்துக்கோங்க.
இப்போ இதோட பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி பருப்பு வந்து 100% வெந்துருச்சு. ஆனாலும் வந்து நம்ம வாழைப்பூவோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். அதுக்கு முன்னாடி உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துட்டுருக்கு. நான் தோசைக்கு சாப்பிட்றதுனால இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் நான் இறக்கிட்டேன். இதே நீங்கள் சாதத்துக்கு சைடாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இது ரசம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.